மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்க வேண்டி திருக்கோயில்கள், மசூதிகள் மற்றும் தேவாலயங்களில் பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் தொடர்ந்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். சென்னை மெரினா கடற்கரை சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ பவானி பெரியபாளையத்தம்மன் கோவிலில் ஜெயலலிதா பேரவை சார்பில் 108 பால் குடங்கள் எடுத்து வரப்பட்டு பாலாபிஷேகமும் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. தென் சென்னை தெற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மயிலாப்பூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் சிறப்பு யாகம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் கலந்து கொண்டனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள தர்காவில் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு சார்பில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. திரளான இஸ்லாமிய பெருமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் பெருமளவில் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றிய கழகம் சார்பில் அருள்மிகு காளியம்மன் கோயிலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் கலந்து கொண்டனர். திருச்சி மாநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் பாலக்கரையில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அரசு தலைமை கொறடா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் பங்கேற்றனர். நெல்லை மாநகர் மாவட்டம் கழகம் சார்பில் பாளையங்கோட்டை உத்தம பாண்டிபுரத்தில் 9வது வாரமாக பூஜை நடைபெற்றது. இதனையொட்டி அங்குள்ள விநாயகர் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்ற பின்னர் கோயிலில் உள்ள பசுக்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்துள்ள முகவூர் அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் உட்பட ஏராளமான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் போளூர் தொகுதிக்கு உட்பட்ட குப்பம் கிராமத்தில் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் 108 மூலிகை பொருட்களை கொண்டு யாகசாலை அமைத்து மகாச்சண்டி ஹோமம் நடத்தி சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. முன்னதாக சிறப்பு அபிஷேகமும் நடத்தப்பட்டு அம்மனை மனமுருக வேண்டினர். இதில் பெருந்திரளான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டி நாட்டரசன் கோட்டை அருள்மிகு கண்ணுடை நாயகி அம்மன் ஆலயத்தில் கழக நிர்வாகிகள் தங்கரதம் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். பெருந்திரளான கழக நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் அருள்மிகு பிரகதாம்பாள் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் மற்றும் வீதி உலாவுடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதில் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட திரளான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே கீழ் புதுப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ தன்வந்திரி ஆலயத்தில் 11,000 வில்வ பழங்கள் மற்றும் தாமரை பூக்கள் கொண்டு பிரத்யேக குண்டம் அமைத்து ஸ்ரீ மகாலட்சுமி யாகம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். வேலூர் மேற்கு மாவட்ட கழக மாணவர் அணியின் சார்பில் ஸ்ரீ செல்லியம்மன் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. ஏராளமான அஇஅதிமுகவினர் வெள்ளித்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிற மாநிலங்களிலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி தொடர்ந்து வழிபாடுகள் நடைபெற்ற வண்ணம் உள்ளன.